பிறக்கணும், பேர குழந்தைங்களை கொஞ்சணுங்கிறதுக்காக தான். ஆனா உன் வாழ்க்கையில தான் அப்படி இல்லையப்பா. உன் வாழ்க்கை தான் வீணா போயிடும் போல இருக்குதே. என்னம்மா சொல்றீங்க? இங்க பாரு கண்ணு, உன் பொண்டாட்டிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவ ஒரு மலடி. பேசாம அவளை வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்டா. அம்மா, ஆனந்திக்கு அப்படி ஒரு துரோகத்தை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேம்மா. என்னடா இப்படியே இருந்தனா இந்த ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன பேசும் தெரியுமா? தப்பு தப்பா பேசும்டா. இங்க பாரு, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப சொல்லு. என் தலைவிதி என்னமோ அதுபடியே நடக்கட்டும், நான் வரேம்மா. என்னமோடா, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க பாரு, நான் சொல்றபடி கேளுடா. சரி, ஒரு வாய் சாப்பிட்டாது போ. இல்லம்மா, இப்பவே என் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, நான் வரேம்மா. சந்தோஷ், சந்தோஷ் செய்ய முடியாதுன்னு நினைக்க மாட்டான். நான் வாழ்றதே உனக்காகத்தான். வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா? இருக்கேன் இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, ஆனந்தி தான் விவரம் இல்லாதவனா? நீங்களாவது தனி கொடுத்தனம் போறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? அட நீங்க வேற மாமா, எனக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமாவே தெரியல. நான் அதுக்கு சொல்ல மாப்பிள்ள, ஊர்ல 4 பேர் என்னை பார்த்து 4 விதமா பேச மாட்டாங்க. இனிமேல் நல்லது கெட்டதுன்னா ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புங்க மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு குழந்தை இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது மாப்பிள்ள. அப்புறம் ஜாதகம் ஜோசியம்னு ஏதாவது போய் பார்த்தீங்களா? அப்பா, ஏற்கனவே அவர் நொந்து போயிருக்காரு. மேலும் மேலும் பேசி ஏன் அவர் நோக்கடிக்கிறீங்க? ஆனந்தி, நீ ஏன் அவரை தடுக்கிற? நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு இருந்தேன். அவரு வாயிலே பேசும்போது பேசட்டுமே. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா. ஆனந்தி, நம்ம கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா நமக்கு ஒரு குழந்தை இல்லை. உன்னால எனக்கு குழந்தை பெற்று தருவதாக திட்டவட்டமா தெரிஞ்சும் போச்சு. இதுக்கு மேல நான் இப்படியே வாழ தயாரா இல்லை. இத பாருங்க, என்ன நீங்க ஒரு குழந்தையாவும் உங்களை நான் ஒரு குழந்தையாவும் நினைக்கும் போது இது எனக்கு பெருசா தெரியலைங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோம் அதுபடிதான் நடக்க முடியும். அது மாத்த யாராலையும் முடியாது. ஆனந்தி, இப்படியே எழுதி வச்சதுன்னு நான் வாழ தயாரா இல்ல. மாப்பிள்ள, அப்படின்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? மாமா, உங்க பொண்ணு நிலைமையை பார்த்தா என் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். இந்த ஊர்ல 10 பேர் முன்னாடி நான் மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது பின்னாடி என்ன கேவலமா பேசுறத என்னால தாங்கிக்க முடியாது மாமா. நான் மட்டும் இல்ல, என் நிலைமையில இருக்க எந்த ஆம்பளையும் இதை தான் செய்வாங்க. மாப்பிள்ள, கட்டின பொண்டாட்டி கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? ஆமா, நான் ஏன் அநியாயம்னு பார்த்துட்டு இருந்தா என் வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா போகும். இங்க பாருங்க, நான் முடிவெடுத்தது தான். என்கிட்ட காசு பணம் இருக்கு, சொத்து இருக்குன்ற திமிர்ல நான் பேசல. 4 பேர் முன்னாடி நான் மரியாதையா வாழணும், அதுக்காக தான் நான் பேசுறேன். ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? ஆனந்தி, உன் மேல வச்சிருந்த அன்பால தான் என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிய என் அப்பா அம்மா, என் கூட பிறந்த தம்பி எல்லாரையும் விட்டு என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு உன் கூட வந்தேன். ஆனா நீ போட்டுட்டு வந்த நகை போலி நகைன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே இதே வேற ஒரு ஆம்பளையா இருந்தா உன்னை அடிச்சு உன் பிறந்த வீட்டுக்கே துரத்தி இருப்பான். நான் ஏன் தெரியுமா அப்படி செய்யல? ஊர்ல யாரும் எனக்கு கேவலமா பேசக்கூடாதுன்னு தான்.
நான் போட்ட நகையெல்லாம் போலி நகையா? மாப்பிள, என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க, அதையே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சு சொத்தையெல்லாம் வித்து போட்ட நகையெல்லாம் போலி நகைன்னு சொல்றீங்களே, அதை என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள. இது மாதிரிதான் உன் வாழ்க்கையும் இருக்கும். என் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுங்க, இந்த நிமிஷமே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா 2ஆம் கல்யாணம் பண்றதுக்காக என் பொண்ணு மேல வீணா பழிய போடாதீங்க. ஐயோ, நான் எதுக்கியா உன் பொண்ணு மேல பழிய போடணும்? அவதான் மலடிங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமே. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை கொடுக்க வக்கு இல்ல, நீலாம் ஒரு ஆம்பளையா? அப்பா இத பாருங்க, முத கை எடுங்க. யோ, கை எடுங்கறல. டேய், அவர் மேல கைய வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அதுல தலையிட நீ யாரு? வாய் மூடிட்டு வெளிய போடு. போ வெளிய. பேசுமா, பேசு. இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏன்னா பெத்து வளர்த்த அப்பனை விட உனக்கு கட்டின புருஷன் தானே முக்கியமா போயிட்டான். அம்மாடி, நான் போறேம்மா, போறேன். இனிமே இது உன் குடும்பம், உன் வாழ்க்கை. உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேம்மா, தலையிட மாட்டேன். பசிக்குது, இன்னும் இந்த பிள்ளை எதுவும் செய்யாம இருக்கா? சுகந்தி, ஏ சுகந்தி, என்னடி மாடால கட்டிட்டு உள்ள என்ன பண்ற? வெளிய வா. ஏ சுகந்தி, ஏ இந்தாடி. ஏய் சாமி முருகா, ஏன் கால் கட்டிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது நான் கத்துறேனா? இங்க பாரு, காலையில காஃபி குடிக்கல, இந்த தண்ணி கூட ஊத்தல. ஏதாவது டிஃபனாவது அரேஞ்ச் பண்ணியா? அதுவும் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணணும், பண்ணலாம். சோ கடவுளே, இங்க பாரு, முதல்ல போய் சுடுதண்ணி எடுத்து வை, நான் குளிக்கணும், புரியுதா? டிஃபன் ஏதாவது பண்ணு போ. ஏமா சுகந்தி, அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்படியே தயிர் சாப்பாடு ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. இங்க பாரு, அப்படியே நான் குளிச்சுட்டு வந்த பிறகு நெய் ரோஸ்ட், ஆனியன் தோசை, அப்புறம் அந்த சட்னி, புதினா சட்னி, அது போதும். சீக்கிரமா போ, சீக்கிரம். போதுங்களா அத்தை? போதும் போதும் போ. வெந்நீர் சீக்கிரம் காய வை. என்னது பெரிய மரமாதான் விரிச்ச பழமா இருந்தா, இவதான் வாழைப்பழமா இருக்கிறாங்க. அதுதான் அவங்க தொந்தரவே வேண்டான்னு போயிட்டாங்கல்ல, அப்பயும் ஏன் ஆனந்தி திட்டிட்டே இருக்கிற? பாவம் தெரியுமா அந்த பொண்ணு? அவ ஒரு மண்ணுங்க, அவளுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஆனா சுகந்தி பாருங்க, பெரிய வீட்டு பொண்ணுன்னு காட்டிக்காம சொன்ன வேலை டக்கு டக்குன்னு செய்யறால, அவளா சமைக்க தெரியுது. இது செய்யுது சமையல். இன்னைக்கு பாருங்க, நெய் ரோஸ்ட் சுட போறா, அப்படியே மூக்கு பிடிக்க தின்ன போறேன். சரி, நீ நல்லா தின்னு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடி இன்னுமா வெந்நீர் காயுது? ஏய் அத்தை, என்ன ஆச்சு? தண்ணி சுட வச்சு எடுத்து வச்சுட்டேன். நீங்க போய் சுட சரியா இருக்கான்னு பாருங்க. என்ன ஜென்மமா இருக்கும் இது? பொம்பளையா இது? மிஷின் கூட இவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யாது. காலை எதிர்த்து காலு கத்திட்டு மனுஷன் உயிரை எடுத்துட்டு இருக்குது. சாமி. சுகந்தி, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? வந்தாலும் உனக்கு கடிச்சே தின்னு போடுவா. ஆமா, என்னடி நின்னுட்டு இருக்கற? ரோஸ்ட் போட சொன்ன போட்டியா? பசியா இருக்குது. இங்க என்ன நியாயம் உனக்கு? ஏன் அத்தை, நான் என்ன உங்களுக்கு மருமகளா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரியா? ஏடி, இந்த வீட்ல வேலை செய்யறத விட வேற என்ன வெட்டி முடிக்கிற நீ? அப்ப வெட்டி பிரேக்ல பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன கிளம்பி வந்தீங்க? ஏய், போனா போகுதுன்னு என் மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, அது என்னோட தப்பு. இப்போ என்னைய மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கறியா? ஏது போனா போகுது, உங்க பேருக்கு என்ன கட்டிட்டு வந்தீங்களா? அடடா, இந்த நாயே ரொம்ப நல்லா இருக்குது. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு சும்மா உங்க பையனுக்கு கட்டிட்டு வரல. நானும் வசதியான இடத்துல இருந்து வந்தவதான். உங்களை விட காசு படத்துல நான் ரொம்ப வசந்த இடத்துல தான் இருந்தேன். அதை பார்த்து தான் கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த
இங்க பாருங்க, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல நான் எப்பவும் பயப்பட போறதில்ல, நீங்க சொல்றதுல கேட்கவும் முடியாது. கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கிட்டியா? எந்த மாடுமே முட்டாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியே, இந்த மாடு முட்டிச்சு பாத்தியா? இந்த வீட்டை விட நம்ம சந்தோஷ் வீடே எவ்வளவு பெருசு. அங்க போலாம் வா. என்னது அவளை தேடி நான் வரதா? ஏய், இவங்க கிட்ட நீ வேணா அவமானப்பட்டு சாவு, என்னால சாவ முடியாது. நான் போறேன். நில்லுங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நானும் இந்த வீட்டுல இருக்கிற, நானும் உங்க கூட வரேன். வாங்க போலாம். ஆத்தா சாமி, இடத்த காலி பண்ணு. அப்படியே ஊரே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நீ போனதுக்கு அப்புறம் தான். இவங்க எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியோ இந்த மாதிரி ஆடுறது இல்ல, உனக்கு இதுதான் நிலைமை. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிறார். நான் என்ன பாவம் பண்ண? ஒரு பொண்ணா பிறந்துட்டு இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க. அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கண்ணுக்கு முன்னாடி கண்ணு புருஷன் வேறொருத்தி கைய பிடிச்சிட்டு வரப்போது அதை பார்த்துட்டு என்னால எப்படி உயிரோட வாழ முடியும்? முடியவே முடியாது. இல்ல, நான் வாழக்கூடாது, நான் வாழவே கூடாது. ஆனந்தி, வாங்க வாங்க. என்னங்க 11 மணிக்கே வந்துட்டீங்க? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஆனந்தி, எனக்கு வேணாம், எனக்கு பசியே இல்லை ஆனந்தி. இல்லைங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய சாப்பாடு உங்களுக்கு கூட்டி விடுவேனா, நீங்க வயிறார சாப்பிடுவீங்களா? ஆனந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க, இன்னைக்குதான் நான் உங்களுக்கு கடைசியா ஊட்ட போறேன். அதையே நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. ஏன் ஆனந்தி, ஏன் இப்படி சொல்ற? இல்லைங்க, இந்த மாசம்லாம் நீங்க விரதத்துல இருப்பீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஆனந்தி, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்மளை இவ்வளவு அன்பா படைச்ச ஆண்டவன் நமக்குள்ள ஒரு குறைய வச்சுட்டானே. என்னால உன்னை விட்டுட்டு வாழ முடியாதுதான். இருந்தாலும் இந்த ஊர் முன்னாடி நான் கௌரவமா வாழணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன மலடன்னு சொல்றத பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல ஆனந்தி. அதனாலதான் என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டேன். ஏங்க, நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு எனக்கு குறையவே தெரியலைங்க. ஆனந்தி, உள்ள போய் ஒரு சேர் இல்ல ஸ்டூல் எடுத்துட்டு வா. அப்படியே உள்ள போய் 2 டம்ளர்ல பால் கொண்டு வா.
ஒரு டம்ளர்ல சுத்தமான பால் இருக்கு, இன்னொரு டம்ளர்ல விஷங்கலந்த பால் இருக்கு. இந்த ஊர் முன்னாடி நான் கௌரவமா வாழணும்னு நினைச்சினா அந்த விஷம் கலந்த பாலை நீ குடிச்சிட்டு செத்துரு. என் பொண்டாட்டி செத்துட்டான்னு சொல்லி நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல தனிப்பட்ட ஒரு ஆம்பளையோட கௌரவம் முக்கியம் இல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோட வாழ்ற இந்த பொண்களோட கௌரவம் தான் முக்கியம் நீ நினைச்சினா அதை எடுத்து எனக்கு கொடுத்துரு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் போய் உங்களை கொல்றதா? முடியாதுங்க. நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணுமே அந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டாங்க. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை என்னால செய்யவே முடியாதுங்க. நானும் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன். ஆனந்தி, ஒண்ணு நான் உன் கூட மனுஷனா வாழணும், இல்லைன்னா சாகணும். அதனால நான் வாழ்வோட கடைசி கட்டத்துல இருக்கேன். நீயே முடிவு பண்ணி இந்த விஷம் கலந்த பாலை எடுத்து எனக்கு கொடுக்குறியா இல்ல நீ குடிக்கிறியா? எங்க நமக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் என்னன்னு? ஆனந்தி, நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்ல. கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனுக்கு கட்டுப்பட்டுதான் நடப்பேன்னு இந்த பெண்கள் சமுதாயத்துல இருக்கிற பண்பாடு உண்மைனா என் பேச்ச கேளு. எதுன்னு நீயே முடிவு பண்ணு. நீ உண்மையிலேயே என்னையே ஜெயிச்சிட்ட. எப்ப ஒரு தனி மனுஷனோட கௌரவம் முக்கியம் இல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழ் பெண்களோட கௌரவம் தான் முக்கியம் நீ நினைச்சியோ, உன்னை பொண்டாட்டி அடையத்துக்கு நான் பூர்வ ஜென்மத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஆனந்தி, பாக்கியம் பண்ணியிருக்கேன். உன்னை மனசார நான் பாராட்டுறேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் எப்படிங்க சொல்லி புரிய வைப்பேன்? எந்த ஒரு பொண்ணும் தான் கட்டின புருஷனுக்கு சாகடிச்சிட்டு அவ மட்டும் வாழணும்னு எந்த பொண்ணுமே நினைக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். நீங்க 2வது கல்யாணம் பண்ணிட்டாலோ அவளுக்கும் குழந்தை பிறக்காது. அவளுக்கு குழந்தை பிறக்காத காரணம் கட்டி இந்த ஊர்
இருக்காளோ அவளும் உங்களை கேவலமா பேசுறத பார்த்துட்டு என்னால நிச்சயமா வாழ முடியாதுங்க. என்னால நிச்சயமா வாழவே முடியாது. ஆனந்தி, என்ன சொல்ற? நான் 2ஆம் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு குழந்தை பிறக்காதா? எதை வச்சு ஆனந்தி சொல்ற? ஆமாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா புருஷன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுவே அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு யாராவது புருஷன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படி நடந்துட்டா அந்த பொண்ணை இந்த ஊர் உலகம் எவ்வளவு கேவலமா பேசு, பேசி தாசின்னு எத்தனை பட்டம் கட்டுறாங்க. அதுவே அந்த பொண்ணு குழந்தை இல்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆம்பளைங்க. அவங்களுக்கு இந்த உலகம் ஏதாவது பேர் வைக்குதுங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது பட்டம் தான் கொடுக்குறாங்களா? இல்லையே. இத பாருங்க, இந்த வாழ்க்கையில குழந்தைதான் நான் முக்கியம் நினைச்சிருந்தா உங்களை பேருக்கு ஊருக்கு மட்டும் புருஷனா வச்சுட்டு வருஷம் ஒருத்த கூட படுத்துட்டு வருஷம் ஒரு குழந்தை என்னால பெற்றிருக்க முடியுங்க. ஆனா அடுத்தவனுக்கு போற குழந்தை உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படிங்க வாழ முடியும்? நிச்சயமா என்னால வாழவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட குழந்தை எனக்கு தேவையில்லைங்க. அதனாலதாங்க குழந்தை பிறக்காம போனதே காரணமே நீங்க தாங்க. நீங்க தான். ஆனந்தி, என்ன சொல்ற? நமக்கு குழந்தை பிறக்காத காரணம் நானா? ஆமாங்க, நீங்க கால அடிபட்டு வந்தீங்களே, அப்ப டாக்டர் தான் சொன்னாரு உங்களுக்கு ஆண்மை போயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து அது எப்படிங்க என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஆனந்தி, நான் உன்னை எத்தனை தடவை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2ஆம் கல்யாணம் பண்ணி தொந்தரவு பண்ணிருப்பேன். அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையா ஆனந்தி? சொல்லிருந்தா இந்த தாலி சம்பந்தத்தை நான் சுமங்களே வாழ்ந்திருக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இதையும் பலவீனமா இருக்குது. எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னா உங்க உயிருக்கே ஆபத்து டாக்டர் சொல்லியிருந்தாருங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது நான் எப்படிங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும்? இந்த விஷயம் என் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள உருகிக்கிட்டு உதட்டளவுல சிரிச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழுங்கிறதுக்கு தாங்க நான் வாழ்ந்துட்டே இருந்தேன். இனிமே மூடி மறைக்க கூடாதுன்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நானும் விஷத்தை குடிச்சிட்டேங்க. ஐயோ ஆனந்தி, ஆனந்தி, என்ன நீ விஷத்தை குடிச்சிட்டியா? தாய்க்கு பிண்டான் தாரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதை நேர்ல பாக்குறேன். நானு நமக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைதான் பார்த்தனே தவிர அதுக்கு காரணம் யாருன்னு பாக்குறத விட்டுட்டேனே ஆனந்தி. ஆனந்தி, நீ அடிக்கடி சொல்லுவியே விதி விதின்னு, அது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே விளையாடிருச்சு ஆனந்தி, விளையாடிருச்சு. ஆனந்தி, என்ன நீ உன் குழந்தைன்னு அடிக்கடி சொல்லுவல்ல, எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு ஆனந்தி. என்னங்க ஆசை? இந்த சாவோட கடைசி கட்டத்துல இருக்கிற நம்ம எப்பயும் சேர்ந்து சாவ கூட ஒன்னா சந்திக்கணும். என்ன உன் மடி மேல வச்சு ஒரே ஒரு தாலாட்டு பாட ஆனந்தி, தாலாட்டு பாட ஆனந்தி. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாவோட விளிம்பு இருக்கும் போது என்ன போய் தாலாட்டு பாடுன்னு சொல்றீங்களே, என்னால எப்படிங்க முடியும்?
இப்ப தப்பா போச்சுடி. இன்னும் மேலும் நான் விட்டு வச்சனா அவன் தாங்க மாட்டேன். ஐயோ முதல்ல வாயை மூடிட்டு இருக்கீங்களா? டாக்டர் போய் கூட்டாங்க போங்க. என்னடி சொல்ற? எதுக்காச்சும் நீ வாய் திறந்தா மாவளை கழுத்தை நினைச்சா கொண்டு போடுவேன். டாக்டர் அருணா, நான் ராஜேந்திர பேசுறேங்க. இங்க 2 பேர் மருந்து குடிச்சிட்டு வீருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் சொன்னா அனுப்பிங்க. சரி. அவங்களுக்கு எதுவும் கடவுளே எதுவும் ஆகக்கூடாது. ஏங்க எதுவும் ஆகாதுங்க. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தனால காப்பாற்ற முடிஞ்சது. ஏம்மா ராஜேஸ்வரி அம்மா கொஞ்சம் வாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் மருமவன் ஏதோ பாவம் அதுதான் புரியாமல் பேசிகிட்டு இருக்குன்னா நீங்களும்மா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தான் பேர குழந்தைய மடியில் போட்டு கொஞ்சணும்னு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆனால் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கிட்டு கம்முனு இருக்கணும். இப்போ பாருங்க, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தனால தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. கொஞ்சம் டிலே இருந்தால் என்னால் காப்பாற்ற முடியாது. எல்லாம் கடவுள் செயல். இன்னொரு விஷயம், அவங்க 3 மாதம் கன்சீவாக இருக்காங்க. நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. எப்படி டாக்டர்? எனக்கு தான் குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு. குழந்தையே பிறக்காதுன்னு இல்லைங்க, தற்காலிகமாக குழந்தை பிறக்காது. அடிபட்டதுனால தற்காலிகமாக குழந்தை பிறக்காதுன்னு தான் ரிப்போர்ட்டில் இருக்கு. பட் நிரந்தரமாக இல்லை. தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. சரி பாருங்க, உடம்பு பார்த்துக்கங்க, நான் வரேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தொங்கி விடும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தொங்கி விடும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னை கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டில் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும். எங்கள் நாடகத்தை ரசித்த அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக மன்ற சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த புத்தாண்டுக்கான வாழ்த்தை எங்கள் நாடக மன்ற சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எங்களுக்கு ஹலோ
எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் செட்டிங் அமைத்து கொடுத்த வெங்கரியம்மன் சீன் செட்டிங் அவர்களுக்கு நன்றி, மற்றும் சண்முகா ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி, மற்றும் வீடியோ அமன் வீடியோ அவர்களுக்கு நன்றி, மற்றும் டால்பி நம்பர் 1 அவர்களுக்கு நன்றி, மற்றும் எங்களுக்கு மியூசிக் நல்லபடியாக அமைத்து கொடுத்த சண்முகா அவர்களுக்கு நன்றி, மற்றும் எங்கள் நாடகத்தை இறுதி வரை இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கு நன்றி, மற்றும் எங்களுக்கு அனைத்து உதவி செய்த அண்ணார் மணிவாசகம் அண்ணா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீ அம்மன் நாடக மன்றம் மற்றும் ஸ்ரீ செல்லியம்மன் நாடக மன்றம் அனைவருக்கும் எங்கள் நாடக மன்ற சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்கள் முன் ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம். அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. சங்கம் உயிர கொடுக்க உருவான சங்கம் இல்ல, இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல, இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல.